ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஒலிம்பியா மூவிஸ் சார்பில் ஜெயந்தி அம்பேத்குமார் தயாரிப்பில் சசிகுமார், சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், கோபி நயினார், வசுமித்ரா நடிப்பில் ராஜமுருகன் எழுதி இயக்கி வெளிவந்திருக்கும் படம் மை லார்ட். சசிகுமாருக்காக கதையா, கதைக்காக சசிகுமாரா என்று கேட்கும் நிலை வந்துவிட்டது. அவர் நடித்தாலே மனித நேயத்தை நோக்கித்தான் கிளைமேக்ஸ் போகும் என்று முன்கூட்டியே தெரிகிறது. சின்ன வயதில் ஆதரவற்ற சசிகுமார், அவரது கேரக்டர் பெயர் முத்துசிப்பி. ஒரு பெரியவர் ஆதரவு கரம் நீட்டி அவரை வளர்க்கிறார். அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் ஆசிரமம் நடத்தி வருபவர். அவரது மரணத்தின் போது தனது மகள் சுசீலா, சைத்ராவை நல்ல வழிகாட்டும் பொறுப்பை சசிகுமாரிடம் சொல்லிவிட்டு சாகிறார். சுசீலா, சைத்ராவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறான் முத்துசிப்பி சசிகுமார். ஆனால் முத்துசிப்பியையே சுசீலா நேசிப்பது தெரிந்து அவர்களுக்குள் திருமண பந்தம் ஏற்படுகிறது. இருவரும் குடும்பம் நடத்த ரேஷன் கார்டு வாங்க முயற்சிக்கையில் அதற்கு கேட்கும் லஞ்ச பணத்தை கொடுக்க சசிகுமாரிடம் காசு இல்லை. போராடி ரேஷன் கார்டை வாங்குகிறான். அந்த சூழ்நிலையில் சுசீலாவின் உடல்நிலையில் பிரச்சனை. பெரிய நோயாக இருப்பதால் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை. அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறான். கடன் கொடுத்தவன் கடன் கொடுப்பதற்கு ஈடாக எதையும் பெறவில்லை. வட்டியும் அசலும் அதிகமாகும் போது கொடுப்பதற்கு முத்துசிப்பி சசிகுமாருக்கு வழி இல்லை. வாங்கிய கடனை கொடுக்காவிட்டால் உன் கிட்னியை கொடு என்கிறான் கந்து வட்டிக்காரன். அவனிடமிருந்து தப்பி மனைவியோடு திருப்பூருக்கு செல்கிறான். அங்கு சம்பாதித்து கடனை அடைக்க நினைக்கிறான். அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால் கடன் கொடுத்த கந்து வட்டிக்காரன் தீப்பெட்டி ஃபேக்டரியில் நடந்த விபத்தில் முத்துசிப்பியும் அவனது மனைவி சுசீலாவும் செத்துவிட்டதாக போலி இறப்பு சான்றிதழ் தயார் செய்து லட்சக்கணக்கான இழப்பீடு தொகையை அவன் மோசடித்தனமாக வாங்கிக் கொள்கிறான். அவனது ரேஷன் கார்டையும் எரித்து விடுகிறான். விஷயம் தெரிந்து தனது உரிமையை கேட்டு போராடுகிறான் முத்துசிப்பி. இறந்து விட்டதாக சான்றிதழ் கொடுக்கப்பட்டதால் ரேஷன் கார்டு வாங்குவது இயலாத காரியம் ஆகிவிடுகிறது. லோக்கல் ரிப்போர்ட்டர் குரு சோமசுந்தரம் முத்துசிப்பிக்கு உதவுகிறார். மறைந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை மனதில் வைத்து ஒரு கேரக்டர் வைத்திருக்கிறார்கள். கிட்னி ப்ராப்ளமால் அவசரப்படும் ரேர் பிளட் குரூப் உடைய அவருக்கு ரகசிய முறையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அவரை சார்ந்தவர்கள் முயற்சி செய்கின்றனர். அமைச்சரின் மகனும் மகளுமே அவருக்கு கிட்னி தர சம்மதிக்கவில்லை. சசிகுமாரின் கிட்னி ஒத்துப்போவதால் அவர் வளைக்கப்படுகிறார். அதன் பிறகு திருப்பங்களுடன் ஒரு ட்விஸ்டான கிளைமேக்ஸுடன் படம் முடிகிறது. படம் முழுக்க அடித்தட்டு மக்களின் கதையை சொல்வதாக சொல்லிவிட்டு கிளைமேக்ஸில் நிகழும் ஒரு ட்விஸ்டால் படத்தை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர். கிளைமேக்ஸ் மற்றும் செகண்ட் ஆஃப் படம் முழுவதும் ஒன்றிய அரசை அட்டாக் செய்தும், முதல் பாதி முழுவதும் மாநில அரசின் நிர்வாகம் எந்த பீரியட் என்று குறிப்பிடாமல் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ அம்பேத்குமார் இந்த கதையை எப்படி படம் பண்ண ஒத்துக்கொண்டார் என்று தெரியவில்லை. ஒருவேளை வரும் தேர்தலில் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டால் அதற்கு முழுமுதற் காரணம் டைரக்டர் ராஜமுருகன் தான். இந்த படம்தான் அதற்கு காரணமாகும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Thank you all. Bye bye.